அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவளை ரசங்க. இந்த தூதுவளை ரசம் சுவாச பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை சாப்பிட்டு வந்தோம்னாக்கா சளி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இதை டயட்டில் சேர்த்துட்டு வரலாம். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுவாங்க. இதை நம்ம சளி பிடிச்ச உடனே நம்ம டாக்டர்கிட்டலாம் போக தேவையில்லை. இந்த தூதுவளை ரசத்தை சூப்பாகவும் ரசமாக வச்சு சாப்பிடுவாங்க. உடனே நல்ல தீர்வு கிடைக்கும். தொண்டைக்கட்டு தொண்டை வலி இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டு வரலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 4-5 பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வறுத்து விடுங்க. நல்லா அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். வாசல் அளவுக்கு வறுத்து விடுங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுடரை அரைச்சிக்கலாம். தூதுவளையை தண்டு, இலை, காய் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுங்க. வறுத்த இதை நல்லா ஆற வச்சு பவுடரை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கரகரப்பாக. தூதுவளையோட தண்டு, இலை, பூவு, காய் எல்லாத்தையுமே இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுங்க. இது அத்தனையுமே இது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. தூதுவளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். மூட்டு வலி இருக்கிறவங்க கூட இதை எடுத்துகிட்டு வரலாம். லெமன் சைஸ் புளி, தக்காளி கரைச்சி வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், அரைச்சி வச்சுருந்த அந்த தூதுவளை பவுடர் அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கடாயை வைங்க. 1 டீஸ்பூன் நெய் நல்லா சேர்த்துருங்க. நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பெருங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர் மசாலா, தூதுவளை எல்லாம் ஒன்றா அரைச்சி நம்ம ரசம் கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை எடுத்து இப்போ இதை ஊற்றிடலாம். இந்த வடை சட்டியில் ஊற்றிடலாம். ஊற்றி மூடி போட்டுருங்க. போட்டுட்டு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 15 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுங்கள். நல்லா சுடு சாதத்தை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ரசம் ஊற்றி நல்லா கலந்துட்டு சாப்பிட கொடுங்க. 2 வேளை சாப்பிட்டு வாங்க. சளி எங்கே போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. நன்றி, வணக்கம்.